அவர்கள் கிருஷ்ணர்கிட்ட கேக்குறாரு, யார் சிறந்த பக்தன்? நான் தான் சிறந்த பக்தன் உனக்கு. அது இருக்கிறான் பார்த்தாயா, அவன் தான் என் சிறந்த பக்தன் இந்த உலகத்திலேவா? ஆம். நாரதர் இப்படி பார்த்தார். இவனா? இவன் தான் என் சிறந்த பக்தன். ஒரு நாள் அவனை முழுவதும் கவனி, அப்பொழுது தெரிந்து கொள்வாய். அவன் இவர் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு, என்னதான் பண்றான்னு தெரியலையே, இறைவன் வந்து இவனை போய் சிறந்த பக்தன் இட்டான். அவன் காலையில எழுந்துக்கிறாங்க 5 மணி. நாராயணா, இந்த பொழுது நல்லபடியா முடியணும்பா, இந்த எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்ப்பா. நாராயணா பார்த்துக்கோப்பா, என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்துக்கப்பா, என் மாடுகளை பார்த்துக்கோ, என் வயலை பார்த்துக்கோ, தண்ணி நல்லா நான் ஊற்றணும், கிணத்துல நல்லா தண்ணி இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. அவ்வளோதாங்க. ஏற்கலப்பையை தூக்கிட்டு வயலுக்கு போயிடுவார். போய் நாளெல்லாம் உழைப்பார். காலைல சாப்பாடு வராது, ஏன்னா வீட்டில் சண்டை, மனைவியும் மாமியாரும் நாத்தனாரும் அப்படி தட்டி நடந்துன்னு இருக்காங்க. அவர் உழைச்சின்னு இருப்பாராங்க, சாப்பாடு வராது. உழைச்சி முடிச்சுட்டு மதியம் பழுது அந்த பக்கத்துல யாரெல்லாம் இருப்பாங்க, அந்த பழுதை சாப்பிடுவாரு. உழைச்சிட்டு வீட்டுக்கு வருவாரு. வந்தா அதே சண்டை நடந்துன்னு இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே திண்ணையில போய் உட்காந்துப்பாரு, சமாதானம் பண்ண பார்ப்பாரு. அம்மா ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், அக்கா தங்கச்சிங்க ஒரு பக்கம், பக்கத்து எல்லாம் சண்டை. எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டு வந்து சோறை போடுவாங்க சமைச்சு, சாப்பிடுவாரு. அந்த பிரச்சனையை அழகா காட்டுவாங்க. பிரச்சனை, கடன் தொல்லை வந்து கேட்பாங்க, மாடு பிரச்சனை பண்ணும். நாரதர் பார்த்துனே இருப்பாரு, என்ன என்ன அப்படின்ட்டு. என்ன இப்ப என்ன நடக்க போகுது, இப்ப என்ன நடக்க போகுது, இப்ப என்னமோ நடக்க போகுது, அதான் நமக்கு பார்த்தா ஒன்னும் நடக்கல. நாரதர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த குடியானவன் படுக்க போகும்போது நாராயணா அப்படின்ட்டு தூங்கிடுவார். நாரதர் பார்ப்பாரு, ஒண்ணுமே இல்லையே, இது ஏன் ஒரு சிறந்த பக்தன்னு சொன்னாரு. கிருஷ்ணர் வருவார், என்ன என் சிறந்த பக்தனை பார்த்தாயா அப்படின்னு. என்ன சிறந்த பக்தன்? காலையில் ஒரு முறை உன்னை நாராயணா என்று அழைத்தான், அதோடு ஒரு முறை கூட அவன் உன்னை அழைக்கவில்லை. இப்பொழுது படுக்க போகும் முன்பு ஒரே ஒரு முறை அழைத்தான், அவன் உன் சிறந்த பக்தனா? நான் உன்னை சதா சர்வ காலமும் நாராயணா 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறேனே, சரி நான் உன்னை சிறந்த பக்தன் என்று ஒப்புக்கொள்கிறேன். ஆனா நீ ஒண்ணு செய்யணும். என்ன பண்ணும்? கிண்ணம் நிறைய எண்ணெயை கொடுத்துருவார். கொடுத்து இந்த உலகை நீ ஒரு முறை சுற்றி வர வேண்டும். கிண்ணத்தில் இருக்கின்ற எண்ணெய் ஒரு துளி கூட சிந்தாமல் சுற்றி வந்து ஒரு துளி எண்ணெய் சிதறாம கொண்டு வந்து பாத்தியா? இப்ப சொல்லு, யார் சிறந்த பக்தன்? சரி நாரதா, இதை சுற்றுவதற்கு எத்தனை நேரம் எடுத்துக்கொண்டாய்? 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தில் என் நாமத்தை எத்தனை முறை சொன்னாய்? நான் எங்க சொல்றது? எங்க எண்ணெய் விழுந்து விடுமோ, எண்ணெய் சிதறி விடுமோ, எண்ணெய் சிந்தி விடுமோ என்ற கவனத்துலதான் இருந்தேனே தவிர, நான் எங்க உன்னை நினைக்க, உன் நாமத்தை நினைக்க. இவ்வளவு குட்டி பிரச்சனை தான் உனக்கு கொடுத்தேன், என்ன நீ மறந்துட்டு. ஆனா அந்த விவசாயிக்கு நான் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தேன். இப்போ கூட என்ன நினைச்சான் பாத்தியா? அவன் தான்டா சிறந்த பக்தன்.